ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஓரியோ ஐஸ்கிரீம் வீட்லேயே ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். முதல்ல நம்ம மிக்சிங் பவுலையும் ஹேண்ட் மிக்சர்னுடைய ஹேண்டில்ஸையும் ஃப்ரீசரில் 15 நிமிஷத்துக்கு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டயத்தில் நம்ம ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாமே உடச்சி விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 12 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் 12லேருந்து 15 பிஸ்கெட் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். இன்னும் பொடியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லெவலில் பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். நான் ஃப்ரீசரில் இருந்த மிக்சிங் பவுலை எடுத்துட்டேன். அதே மாதிரி ஹேண்ட் மிக்சர்னுடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். 500 ml அளவுள்ள விப்பிங் க்ரீம் பயன்படுத்திக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பயன்படுத்திக்கலாம். விப்பிங் க்ரீம், மிக்சிங் பவுல் எல்லாமே கூலாக இருக்கணும். அப்போ தான் ஹேண்ட் பிளெண்டரில் பீட் பண்ணும்போது ஸ்டிஃப் பீக் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நம்ம விஸ்கு வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டிஃப் பீக் கிடைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிஃபான பீக் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ இதில் ஒரு பேக்கெட் கண்டென்ஸ்டு மில்க் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 400 கிராம் இருக்கும். இந்த ஒரு டின் 500 ml அளவுள்ள விப்பிங் க்ரீமுக்கு சரியான இனிப்பாக இருக்கும். முழுவதுமாகவே நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே நல்லா கலக்கிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த ஓரியோ பிஸ்கெட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் இல்லை அட்லீஸ்ட் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது நம்ம விட்டோம் அப்படின்னா தான் நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுத்த நாள் நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு சூப்பரான க்ரீமியான ஓரியோ ஐஸ்கிரீம் ரொம்பவே சுலபமாக 2 இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.